வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டான பாவக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பாவக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு வாங்கங்க பார்த்துடலாம். இப்போது பாவக்காவை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வகுந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் பாவக்காய் வந்து வதங்கும் போதே நீங்கள் வந்து வெந்தயமும் கடுகும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பாவக்காவை வந்து வதக்கிடுங்க. ஆல்மோஸ்ட் இதிலேயே பாவக்காய் வந்து நமக்கு நல்லா வெந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. பாவக்காய் வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி நீளமாக பாவக்காவை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிடுறேங்க. கசப்பே உங்களுக்கு தெரியாது, எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால கசப்பு இருக்காது. இப்போ நான் என்னெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் வத்தல், கொத்தமல்லி, தேங்காய், இது மூணும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம், சும்மா ஒரு பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சமாக அப்படியே அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சதையும் லைட்டாக எண்ணெயில் அப்படியே வதங்கிடட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய், மிளகாய் வத்தல், தனியா இது மூணுத்தையுமே நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இதை வந்து சும்மா எண்ணெயில் போட்டு மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதில் எல்லாமே போட்டிருக்கோம், அதனால் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு குழம்பு வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சிட்டு, இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும். இப்போ புளி தண்ணியும் உப்பு மட்டும் சேர்த்தா போதுங்க இதில். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா இதாகிருச்சு குழம்பு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து புளி தண்ணியும் உப்பு மட்டும் கலந்துக்கிட்டால் போதும். அடுப்பை வந்து இந்த டைம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாவக்காய் ரொம்ப கசக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து எண்ணெயில் வதக்கும் போதே பாதி கசப்பு போயிடும். இப்போ புளி தண்ணி, கொஞ்சமாக புளி தண்ணி, நான் வந்து ரொம்ப தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தில் போட்டு சுட சுட சாதம் வச்சு இந்த காரக்குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பாருங்கள், இப்படி இருக்குது குழம்பு வந்து. இன்னும் கொஞ்சம் வற்றணுங்க, எண்ணெய் வந்து கொஞ்சம் வற்றணும். நான் வந்து இன்றைக்கி எதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு சட்டியில் தாங்க வந்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. மேக்ஸிமம் கொஞ்சம் நம்ம வந்து இந்த காப்பர் பட்டம் பதிலாக வந்து இரும்பு சட்டி யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய சத்தும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்கங்க. அதனால் நான் வந்து இது இரும்பு சட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா வற்றிட்டு பாருங்கள், கொஞ்சம் வற்றி வந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு. எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நல்லா சுட சுட சாதம் வச்சு நீங்கள் இந்த கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கங்க. பாய்ங்க.